அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடைவார பரிசுத்த ஆராதனையிலும் இந்த காணொளி மூலமாக பார்க்கிற உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆராதனையின் ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியுமான இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்படியா என் தேவனீர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த இடைவார பரிசுத்த ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள், கேட்க இருக்கிற சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா அநேக கொடிய வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீர் தேசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சமாதானத்தினாலே நீ நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஒரு விசை கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 114வது பாடல், தேவதாசரே எழுந்து போற்றிடுங்கள், வான சேனை மகிழ்ந்திட போற்றிடுங்கள். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எத்தனையோ பிள்ளைகள் பாடுகள் மத்தியிலும் மிகுந்த பலவீனத்தோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு, நிந்தைகளோடு, நெருக்கங்கள் மத்தியிலே கதறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த கொள்ளை நோயை மாற்றும்படியாக, கர்த்தர் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக, இன்னுமாய் அநேக தேசங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே
கர்த்தர் தேசத்தின் மேலே சமாதானத்தை ஊற்றும்படியாக, இதோ உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவ்விதமாய் அவருடைய சமாதானத்தினாலே இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் சமாதானத்தால் நிரப்பும்படியாக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். இன்னுமாய் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, தேவையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஒன்றுமில்லாமல் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். சீக்கிரமாக ஆலயம் திறந்து ஆலயத்திலே வந்து நாம் ஆராதிக்கும்படியாய், கர்த்தர் நல்ல வழிவாசல்களை திறந்து தரும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே மன்றாடுவோம். ஜெபத்திற்கு உறுதுணையாக எந்த நம்பிக்கை சுவாமி உம்மில் தானையா, நம்பி என்னை முற்றுமாக தத்தம் செய்கிறேன் என்ற ஜெப பல்லவியை பாடுவோம். பாடின பிற்பாடு நாம் யாவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். எந்த நம்பிக்கை சுவாமி உம்மில் தானையா, எந்த நம்பிக்கை சுவாமி உம்மில் தானையா, நம்பி என்னை முற்றுமாக தத்தம் செய்கிறேன், நம்பி என்னை முற்றுமாக தத்தம் செய்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் இங்கே பாடின பாடலின்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை உம்மில் தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இங்கே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மன பாரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகளோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே வைரஸ் நிமித்தம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அநேக பாடுகள் வேதனையின் மத்தியில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஒரு சுகத்தை நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராவது எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே வைத்தியராய் இருந்து ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. பலனுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா நீர் அவிதமாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த வைரஸின் பாதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் பிதாவே. நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஆண்டவரே. இந்த பலவீனங்கள் இந்த பாரங்கள் எல்லாம் மாறி போவதற்கு நீர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இந்த வைரஸை அழிப்பதற்காக ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்கிற இருக்கிற அந்த முயற்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் விசேஷித்த ஞானத்தினாலே அன்பு பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரத்திலிருந்து ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா இந்த பாதிப்பெல்லாம் மாறி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் நல்ல பாக்கியங்களே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வீடு அடைபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் இந்த வீடு திறக்கப்பட வேண்டும் ராஜா. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாக வேண்டும் ராஜா. அவ்விதமாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே எங்களுடைய படைஸ்தலத்தில் உள்ள அநேக ஜனங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அப்பா. அநேக பிள்ளைகள் மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அநேக பிள்ளைகள் கொரோனா வார்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சட்டை நிழலுக்குள்ளாக நீர் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே.
அப்பா நீர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அன்பு பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கும்படியா என் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் நிமித்தம் அநேக ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த பலவீனம் எங்களுக்கு வந்து விடுமோ என்று சொல்லி பயத்தின் மத்தியிலும் கலக்கத்தின் மத்தியிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்த தேவன் நீர் ஆண்டவரே. அவ்விதமாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே இந்த இடவார பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இதுல கேட்க இருக்கிற சத்திய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளத்துல ஒரு சமாதானத்தை நீர் கட்டளை எடுங்க ராஜா. இது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ரட்சணை சேனைக்காக, ரட்சணை சேனை தலைவர்களுக்காக, ரட்சணை சேனை ஊழியக்காரர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் என் தேவனில் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். நீரே மகிமைப்படும் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெருமலன் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 21வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 முடிய. எண்ணாகமம் 21வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 முடிய வசனங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்பதே. ஆமீன். தேவன் தாமே வாசித்த திருவசனத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடைவார பரிசுத்த ஆராதனையை காணொளி மூலமாக பார்க்கிற உங்கள் யாவரையும் இறைவன் மகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 25வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 25 15வது வசனம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய ஒரு சாட்சி. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி, இந்த சங்கீதம் 25வது சங்கீதம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக காரியங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இது தாவீதுனுடைய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 முதல் 7 முடிய வசனங்களை
வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீதினுடைய மன்றாட்டை, ஆண்டவரோடு அவர் மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இன்னுமா 8 முதல் 10 முடிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது கூறுகிறார், கர்த்தரின் கிருபை அது எவ்வளவு அதிகமா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய கிருபையை பற்றி அவர் அங்கே குறிப்பிடுகிறார். 11வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் தன்னை மன்னிப்பதற்கான ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். 12 முதல் 14 முடிய வசனங்களை நான் வாசிக்கிற வேளையிலே அங்கே தாவீது ராஜா கூறுகிறார், ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற வேளையிலே அந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் 15 முதல் 21 முடிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எதிரிகளிடம் இருந்து அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்காக வேண்டுதல், இஸ்ரவேலுக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் இந்த சங்கீதம் 25வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கான மன்றாடு, நமக்காக ஆண்டவர் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படு இருக்கிற வேளையிலே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள், நமக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது, பிறருக்காக ஜெபிப்பது, இன்னுமாய் நம்முடைய எதிரிகளிடம் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்வது என்று சொல்லி இந்த சங்கீதம் 25வது சங்கீதத்திலே அநேக காரியங்களை குறித்து இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே தாவீது குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான காரியம் அந்த 15வது வசனம், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. நம்ம தாவீதுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிற வேளையிலே நம்முடைய அவயங்களிலே மிகவும் முக்கியமானது காணப்படுவது கண் தான். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே மிகவும் முக்கியமானது இந்த கண். நாம் பார்க்கிற வேளையிலே சிலருடைய கண்கள் நல்லவற்றை பார்க்கிறது, எனவே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்கிறார்கள். சிலருடைய கண்களை பார்க்கிற வேளையிலே அந்த கண்கள் ஆனது பொல்லாப்பை பார்க்கிறது, அந்த கண்ணானது தீமையான காரியங்களே பார்க்கிறது. சிலரை பார்க்கும் பொழுது ஒருவரிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை மாத்திரம் நல்ல காரியங்களை சொல்கிறது, அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிற காரியமாய் காணப்படும். சிலருடைய நேரங்களை பார்க்கும் பொழுது பிறரை நோக்கி பார்க்கிற வேளையில் அவருடைய குறைகளை மாத்திரமே நோக்கி பார்க்கிற கண்களாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் அது ஒரு ஆசீர்வாதமான கண்களாய், ஆசீர்வாதத்தை பார்க்கிற கண்களா இருக்க வேண்டும். நாம் பார்க்கிற வேளையிலே இன்று நம்முடைய உடலினுடைய வாசல் என்று சொல்லி பார்க்கிற வேளையில் அது கண் தான். ஒரு பொருளை நாம் பார்க்கிற வேளையிலே அல்லது ஒரு மனிதனை பார்க்கிற வேளையிலே, ஒரு இயற்கை காட்சிகளை பார்க்கிற வேளையிலே அதனுடைய பிம்பத்தை நம்முடைய மனதுக்குள்ளாக, நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்குள்ளாக கொண்டு செல்வது இந்த கண் தான். எனவே இந்த கண்ணானது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. நாம் மத்தேயு 6வது அதிகாரம் 22 23 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது தெளிவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவனுடைய கண்ணானது தெளிவாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு விளக்காக காணப்படுகிறது, ஒளி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. எனவே அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கண்ணானது சுத்தமாக பரிசுத்தம் உள்ளதாக, அது நல்லவே தேடுகிறதாக, நல்லவற்றை பார்க்கிறதாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த விளக்கானது அங்கே அது தெளிவா இருந்தால், நான் பார்க்கும் பொழுது விளக்கை கொளுத்தி வைக்கும் பொழுது அது பிரகாசமாக எரிகிறது. அந்த திரியில ஏதாவது இருக்கிற வேளையில் அதனுடைய வெளிச்சமானது அது குறைந்து போகிறதா இருக்கிறது. எனவேதான் ஒரு மனிதனுடைய கண்ணானது அது விளக்குக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த விளக்கு எவ்விதமாய் பிரகாசிக்கிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய கண்கள் தெளிவாய் இருக்கிற வேளையிலே அவருடைய வாழ்க்கையும் பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. அந்த விளக்கானது அந்த கண் கெட்டதாக இருந்தால் அவனுடைய சரீரமே அங்கே இருளாய் மாறிவிடும் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கண்கள் ஆண்டவர் நமக்கு படைத்தது நாம் அவருடைய சிருஷ்டிப்பை பார்ப்பதற்காக, அவருடைய அதிசயமான படைப்புகளை குறித்து நாம் பார்ப்பதற்காக, அவர் படைத்த படைப்புகள் நிமித்தம் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக,
செய்வதற்காக, நாம் அவரை ஆராதிப்பதற்காக, அவரை ஸ்தோத்தரிப்பதற்காக ஆண்டவர் இந்த கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவேதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இன்று நம்முடைய கண்கள் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது, அது எதை பார்க்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். நான் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அதிக வேளைகளிலே அவர் இன்பங்களை அல்ல துன்பங்களையே அனுபவித்து வந்தார். அவர் ராஜாவாக இருந்த பொழுதும் எப்பொழுது பார்த்தாலுமே யுத்தங்கள். அதே போல அவருடைய சகோதரர்கள் இராணுவத்தில் இருந்த வேளையிலும் அங்கே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இன்னுமாய் தாவீது அங்கே ராஜாவாகுவதற்கு முன்பதாக சவுல் ராஜாவினாலே அநேக கஷ்டங்கள், அநேக பாரங்கள் அந்த தாவீது ராஜாவிடத்திலே காணப்பட்டது. இவ்விதமான போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே தாவீது இருந்த வேளையிலும் அவர் ஒரு பொழுதும் தன்னுடைய கண்ணை அங்கே விலக்கவில்லை. அவர் எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டவரை நோக்கி பார்த்தார். எனவேதான் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்ததன் விளைவாக அவருக்கு எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ அங்கே போராட்டங்கள் வந்த வேளையிலும், சில வேளைகளில் மனிதர்களாலே கூட இருக்கிற மனிதர்களினாலே அவர் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்த நேரங்களிலே ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அவரை எல்லா ஆபத்திலிருந்தும் அவரை மீட்டு கொண்டார். எனவேதான் நம் சங்கீதம் 25வது சங்கீதத்திலே 16-17 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே, என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகுகிறது, என் இடுக்கணுங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வந்த பொழுது, பாரங்கள் வந்த பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய நோக்கம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கண்கள் ஒருவேளை பாரம் வருகிற வேளை எல்லாவற்றிலும் அவருடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்தது. இன்று நம்முடைய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் சில நேரங்களிலே பாரங்கள் வருகிற வேளையிலே, சில வேளையிலே நம்முடைய குடும்பங்களிலே இழப்புகள் வருகிற வேளையிலே, நாம் சொல்ல ஒண்ணா பாரத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நாம் இருந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய கண்களானது, நாம் இதை யாரிடத்திலே நான் இந்த பாரத்தை பகிர்ந்து கொள்வேன், இதை நான் யாரிடத்திலே சொல்வேன் என்று சொல்லி மனிதர்களை தான் தேடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி, நாம் ஆண்டவரை தேடுகிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கிறார். எப்படியெல்லாம் தேட வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் வருவது வரைக்கும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதைத்தான் சங்கீதம் 123வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாய் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாய் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி, கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவாய் இருந்தாலும் அது நிறைவேற வருவதற்கு வரைக்கும் நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். எனக்கு இந்த காரியம் நடைபெறவில்லையே, எனக்கு இந்த செயல்கள் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நாம் ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை நம்மளுக்கு பலவீனம் இருக்கலாம், நமக்கு பாடுகள் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனவேதான் தாவீது சொல்லும் பொழுது, நான் எப்பொழுதும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர் நோக்கி பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய தேவை என்ன, நம்முடைய விண்ணப்பம் என்ன, என்னுடைய மகள் அல்லது என்னுடைய மகன் படுகிற பிரயாசம் என்ன என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து எல்லா ஆபத்தில் இருந்தும் நம்மை மீட்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நாம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது என்று சொல்லி, நாம் அவரை நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் நம்மை பார்ப்பார். நம்முடைய கண்கள் நேராய் நோக்க வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு நம்முடைய பாதை செவ்வையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய பார்வை நேராய் இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய பார்வை ஆண்டவருக்கு அது பிரியமாய் காணப்பட வேண்டும். நாம் வேத நாம் வாசிக்கும் பொழுது இந்த கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம்
6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே நான் வாசிக்கிற அங்க வேளையிலே அங்க நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நாம் இந்த வேத பகுதியை உன்னிப்பாக நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்தது. அப்படி என்றால் கர்த்தருடைய கண் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் வாசிக்கும் வேளையிலே நீங்கள் உன்னத பாடு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய கண்கள் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உன்னத பாடு 5வது அதிகாரம் அங்கே 13வது வசனம், உன்னத பாடு 5வது அதிகாரம் அங்கே 12வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் அது எப்படிப்பட்ட கண்களாய் காணப்படுகிறது என்றால், தண்ணீர்கள் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்குகிற புறாவுடைய கண்களுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. அந்த புறாவுடைய கண்களை பார்க்கிற வேளையிலே அது கண்ணீர் நிறைந்து காணப்படுகிற ஒரு கண்களாய் காணப்படும். நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் எப்படி காணப்படுகிறதா என்று சொன்னால், அது கண்ணீர் சிந்துகிற கண்களாய், நமக்காக நம்முடைய ஒரு ஆத்துமா பாவத்தில் அமிழ்கிற வேளையிலே நமக்காக கண்ணீர் சிந்துகிற கண்களாய் காணப்படுகிறது. நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற கண்களாய் காணப்படுகிறது. இன்னுமா நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருக்காக கண்ணீர் விட்டார், எருசலேம் நகரத்திற்காக கண்ணீர் விட்டார். இன்றும் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக அவர் கண்ணீர் சிந்துகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஒரு இரக்கம் நிறைந்த கண்ணாய் காணப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகருடைய வியாதிகளை மாற்றினார், அநேகருக்கு அற்புதங்கள் செய்தார். அந்த வேளையில அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை கண்டு மனதுருகி அவருக்கு இறங்கினார் என்று சொல்லி, கர்த்தர் அவனை பார்த்து அவனுக்கு இறங்கினார் என்று சொல்லி, ஒரு மனிதனை கர்த்தர் பார்க்கிற வேளையிலே அவருடைய நிலைமை பார்த்து அவர் இரக்கம் செய்கிறவராய் காணப்பட, எனவே ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் நம்மை ஆராய்கிற கண்களாய் காணப்படுகிறது. ஒரு மனிதனை அவருடைய கண்கள் சோதித்து அறிகிறது. நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். இன்னுமாய் வேத பகுதி சொல்லுகிறது, மனுபுத்திரரை கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறதாய் காணப்படுகிறது. மனுபுத்திரருடைய எல்லா வழிகளையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை ஆராய்கிறார். நாம் எப்படி நடக்கிறோம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறதாய் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நமக்காக பரிந்து பார்க்கிற பரிந்து பேசுகிற கண்களாய் இருக்கிறது. இன்னுமாய் நமக்காக இரக்கம் பாராட்டுகிற கண்களாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மை ஆராய்கிற கண்களாய் இருக்கிறது. இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் இந்த 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி, அப்படி என்றால் இந்த கிருபை கிடைக்கிற அந்த காலகட்டம் நாம் எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே மனிதனுடைய சூழ்நிலைகள் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், அவனுடைய பொல்லாத கர்த்தர் மனிதனை உருவாக்குனதற்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு சூழ்நிலையா இருந்தது. இன்னுமாய் அந்த 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே அங்கே மனிதர்கள் எல்லாரும் கர்த்தர் தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் எல்லா ஜனங்களும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஒரு சீர்கெட்ட நிலைமையிலே பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே
கர்த்தர் நோவாவை காண்கிறார். கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைக்கிறது. அப்படி என்றால் நோவாவுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்குள்ளாக நோவா ஒரு நீதிமானாய் ஒரு உத்தமனாய் காணப்பட்டான். எல்லா ஜனங்களும் பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிற வேளைகளே நோவாவுடைய கண்கள் கர்த்தரை தேடினது. நோவாவுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது. எனவேதான் அந்த நோவாவை கர்த்தர் நோக்கி பார்த்தார். எனவேதான் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த பொல்லாத ஆபத்தான சூழ்நிலையிலே, அந்த உலகம் அழிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலும் நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே நோவாவை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லி அந்த பேழை செய்து கொண்டிருக்கிற வேளையிலும் நோவா சும்மா இருக்கவில்லை. அந்த பொல்லாத வழி இருந்த ஜனங்களை நோக்கி அங்கே அவர் ஆண்டவருடைய நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. எனவே நம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் இந்த ஆதியாகம 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த மனுஷர் முதற்கொண்டு எல்லா மிருக ஜீவன்களையும் அழிக்க சித்தமானார். அந்த மனிதர்கள் பொல்லாத வழியிலே சென்றதினாலே கர்த்தர் அங்கே அவனோடு கூட அந்த மனிதர்களோடு கூட இருக்கிற பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றையுமே அழிக்க சித்தமானார். ஆனால் நோவா கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாக ஆண்டவர் அந்த நோவாவுடைய முழு குடும்பத்தையுமே பாதுகாத்தார். நாம் இதிலே நான் பார்க்கும் பொழுது நோவாவுடைய பிள்ளைகள் மனைவி அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் என்று கூறப்படவில்லை. ஆனால் நோவா ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அது நிமித்தமாக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் நிமித்தம் அந்த முழு குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. இன்று நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது நிமித்தமாக நம்முடைய கண்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நேராக இருப்பது நிமித்தமாக நம்முடைய முழு குடும்பமே பாதுகாக்கப்படும். நம்முடைய முழு குடும்பமே ஒரு பாதுகாப்பின் சூழ்நிலையிலே ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் நாம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த விசுவாச வீரர் பட்டியலிலே நோவாவும் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது இந்த வைரஸின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நாளை கடத்துவது என்பது மிகுந்த பயம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. வெளியே செல்வதற்கு கூட பயம் மிகுந்த நிறைந்த ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அருகில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார் என்பதை நாம் அறியாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் பயத்தின் மத்தியிலே கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே அவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை மீட்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வேதத்திலே நாம் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும்போது உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த கொள்ளை நோய்கள் எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிற வேளையிலே ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய கேடகத்தினாலே ஒரு அடைக்கலத்தை அவர் தருகிறவராய் காணப்படுகிறார். அந்த சீயோன் பர்வதத்தை போல உறுதியான ஒரு அடைக்கலத்தை அவர் நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கிற வேளையிலே சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. முதலாவது ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார், அவனுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்கிறார். அவன் எந்த ஒரு நிலைமையிலும் அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான வாழ்க்கையை, ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் பார்க்கும் பொழுது மோசே சீனாய் மலைக்கு செல்கிற வேளையிலே அவருக்குள்ளாய் பயம் இருந்திருக்கும், கலக்கம் இருந்திருக்கும். ஆண்டவரை தரிசிக்க நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த சீனாய் மலைக்கு செல்கிற பொழுது பயத்தின் மத்தியில் கடந்து சென்றார். ஆனால் திரும்பி வருகிற வேளையிலே அவருடைய முகம் ஒரு பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வேத பகுதியில வாசிக்கிறோம். ஒரு பிரகாசமுள்ள முகம், அவர் பிரகாசம் அவரை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லி ஒரு பயத்தோடு சென்றவர் திரும்பி வருகிற
வேளையில ஒரு தைரியம் நிறைந்தவராய் அவர் திரும்பி வருகிறார். அந்த இஸ்ரவேலை ஜனங்களை வழி நடத்த வேண்டும், அவருடைய அந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனையோடு ஒரு தைரியத்தோடு அவர் திரும்பி வருகிறதை நாம் வேத பகுதியில வாசித்து அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அநேக காரியங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்கலாம், ஆனால் ஒருபொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் இந்த நாட்கள் வாசித்த அந்த வேத பகுதியிலே எண்ணாகமம் 21வது அதிகாரத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதியை நாம் நன்கு அறிவோம். அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் சாப்பாட்டிற்காக அப்பம் இல்லை என்று சொல்லி, அங்கே தண்ணீர் இல்லை என்று சொல்லி, அவர்கள் அங்கே வெறுப்பாக எங்களுடைய வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்தித்திருப்பார். ஆனால் இவர்கள் நோக்கி பார்த்ததோ அங்கே மோசேயை நோக்கி பார்த்து அவருக்கு விரோதமாக அங்கே முறுமுறுக்கிறார்கள். எனவே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் கடந்து வருகிறது. ஆண்டவர் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அங்கே ஜனங்களுக்குள்ளாய் அனுப்புகிறார். அந்த ஜனங்களுக்குள்ளாய் அனுப்பின வேளையிலே அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த வேளையில் அநேக ஜனங்கள் அங்கே செத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் மோசேயிடத்தில் போய் விண்ணப்பம் செய்த வேளையிலே மோசே தேவனிடத்தில் அவர்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது அங்கே கூறப்பட்டிருக்கிறது, அங்கே 8வது வசனம், ஆண்டவர் கூறுகிறார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொல்லி, யாரெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவரினால் மோசேக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அவ்விதமாய் மோசே செய்த வேளையிலே அந்த சர்ப்பம் யாரையெல்லாம் தீண்டினதோ யாரையெல்லாம் கடித்ததோ அவர்கள் அந்த கொள்ளிவாய் அதை செய்து வைத்த அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் நோக்கி பார்த்த வேளையிலே அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் நினைத்த காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லுகிற வேளையிலே, சில வேளையிலே நமக்கு வருகிற இழப்புகள் நிமித்த நாம் ஆண்டவரை முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இது வந்தது என்று சொல்லி, ஆனால் வேத பகுதி சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு ஒரு நிறைந்த சமாதானத்தை தருகிறார். எந்த இடத்திலே நாம் வெட்கப்பட்டு போயிருந்தோமோ அந்த இடத்திலே நம்மை அவர் உயர்த்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நம் யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே வேதப்பதி சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி, நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாற்றப்படும்படியாக, நாம் ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழும்படியாக நமக்காக கல்வாரி மேட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். இன்று யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மேட்டை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, இந்த உலகமே கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே யார் எங்களை ரட்சிப்பார், யார் எங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியும் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையாய் மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்னுமாய் நாம் பார்க்கிற வேளையிலே
யாருடைய பார்வையெல்லாம் அது தவறான பார்வையா இருந்தபடினால் அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே பாவம் வருவதற்கு முதலாவது அது காரணமாய் காணப்பட்டது அந்த கண்ணின் இச்சை தான். நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே அங்கே 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஏவாளிடத்திலே சாத்தான் வந்து கேட்கிறார், நீ இதை புசிக்கும் நாளிலே அங்கே உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீர்கள் என்றும் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லி அங்கே சாத்தான் ஏவாளிடத்திலே வந்து சொல்லுகிறார், நீ அதை புசித்தால் உன் கண்கள் திறக்கப்படும். இதுதான் சாத்தான் முதலாவது ஆதாமிடத்திலே அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி. அங்கே ஏவாளுடைய நிலைமையை நான் பார்க்கும் பொழுது 6வது வசனம் சொல்லுகிறது, அது பார்வைக்கு இன்பமா இருந்தது. அந்த பழம் ஏவாளுடைய பார்வைக்கு அது இன்பமா இருந்தது. அந்த பார்வை வழியாக அந்த சிந்தனை அந்த மண்டலத்துக்குள்ளாக அதனுடைய அங்கே செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இது எப்படியாவது நான் பார்த்து விட்டேன், இது அதை பறிக்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும் என்கிற ஒரு அந்த உள் உணர்வு அந்த ஏவாளுக்குள்ளாய் வருகிறது. இதன் விளைவாகத்தான் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். பாவம் இந்த பூமியிலே பிறக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆண்டவருடைய நிழலில் இருந்தவர்கள், ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள், அவருடைய பார்வைகள் வித்தியாசமானபடியினால், அவருடைய பார்வை அங்கே சிதறடிக்கப்படுகிறபடியினாலே, அவர் ஆண்டவருடைய கட்டளை அவர்கள் கீழ்ப்படியாததினாலே அங்கே ஆண்டவருடைய அந்த அடைக்கலத்தை விட்டு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை, அந்த பாவம் அவர்களுக்குள்ளாய் வருகிற சூழ்நிலை. 2வது பார்க்கும் பொழுது சிம்சோன், நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, சிம்சனிடம் தன்னுடைய தகப்பனும் தாயும், நீ அந்த விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களிடத்திலே நீ பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அங்கே சிம்சனுடைய பெற்றோர்கள் அங்கே சிம்சனிடத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனால் சிம்சோன் அங்கே சொல்லுகிறது, அந்த 14வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே சிம்சோன் சொல்லுகிற வார்த்தை, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவருடைய கண்கள் அவளை தேடினது. எனவே அந்த கண்ணானது நேரான பாதையில் செல்லாதபடி வழி விலகி சென்ற நிமித்தமாக சிம்சோன் தேவனுடைய அழைப்பை இழந்து போகிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பலத்தை அவன் இழந்து போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு பெரிய பலசாலியாய் காணப்பட்டான். ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கீறி போடுவது போல் அவன் போட்டான். இன்னுமாய் கழுதையின் தாண்டை எலும்பு எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தான். இப்படிப்பட்ட ஒரு பலசாலியானவன். அவனுடைய பாதை, அவனுடைய பார்வையானது சரி இல்லாததினாலே, அவனுடைய கண்ணானது சரி இல்லாத பாதையில் சென்றபடினாலே அவனுடைய வாழ்க்கையானது மிகவும் சீர்கெட்டதாய் காணப்பட்ட. அவனுடைய முடிவை நாம் பார்க்க வேளையிலே அங்கே அவனை அங்கே கட்டி வைத்து அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. முதலாவது அந்த பார்வை சரியில்லாமல், அவனுடைய பார்வை வித்தியாசமான பாதையில் சென்றபடினாலே அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அங்கே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். காரணம், அவனுடைய பார்வை, அவனுடைய வழியானது செவ்வையாய் இல்லாதபடினால். கர்த்தர் அந்த சிம்சோனை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சரியான பாதையிலே, ஒரு நேரான பாதையிலே இவன் நியாயம் விசாரிக்க வேண்டும், அவர்களை ஒரு நல்வழியில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர், ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சிம்சோனை ஆண்டவர் படைத்தார். ஆனால் சிம்சோனுடைய காரியங்களும் வித்தியாசமானப்பட்டபடியினாலே, அவனுடைய பார்வையானது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியினாலே கடைசியாக அவனுடைய வாழ்க்கையானது, அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுடைய பார்வைகளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செல்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையானது அது மிகவும் ஒரு பரிதாப நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. நாம் எனவே தான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து விடு, உன் சரீரம் முழுவதும் நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி, நம்முடைய கண்ணானது அது தீய வழியில் செல்லுகிற வேளையிலே நாம் அது ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். நம்முடைய பாதை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். எனவே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும் உண்மையே
நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ராஜா, ஒரு மேன்மை பொருந்திய ராஜா, அவர் சொல்லுகிறது என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னுமா நாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 1000 நாளை பார்க்கலும் உமது ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருக்கிற அந்த நாளை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த ஆலயத்தின் வாசல் படியிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் அந்த தாவீது ராஜாவிடத்தில் இருந்தது. இன்று கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஜனங்களும் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலே அடைபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய ஒவ்வொரு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாய் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கட்டும். அன்று பொல்லாத ஜனங்கள் இருந்த நேரத்திலும் நோவாவுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த வேளையிலே ஆண்டவர் அந்த நோவாவுடைய முழு குடும்பத்தையுமே பாதுகாத்தார். இன்னுமா நாம் பார்க்கும் பொழுது அங்கே யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் பிரகாசம் உள்ள வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் செல்கிற வேளையிலே, நம்முடைய பார்வையானது வித்தியாசமாய் காணப்படுகிற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையானது அது வெறுமனே அந்த வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செல்கிறதாய் காணப்படுகிறார். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் நமக்காக மரித்தார். அவர் அந்த கல்வாரி மேட்டிலே அந்த சிலுவையிலே அறைந்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் அவர் அந்த ஒவ்வொரு நேரமும் அவர் ஆண்ட பிதாவையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அதே போல நாமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், பாரத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பார்வை ஆண்டவருக்கு நேராக இருக்கட்டும். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அவ்விதமாய் நாம் செய்கிற வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நாம் தாவீது ராஜா சொன்னது போல என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்று நம் ஒவ்வொருடைய சாட்சியம் ஆண்டவரே, என்னுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். என்னுடைய கண்கள் எந்த வேளையிலும், இதோ தாவீது ராஜா அந்த சந்தி மத்தியான வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஜெபத்தின் மூலமாக நோக்கி பார்க்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாரெல்லாம் ஜெபித்தார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட்டார். அதே போல நாமும் ஒவ்வொரு நேரமும் இந்த சூழ்நிலையை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடி, இந்த சூழ்நிலை குறித்து நாம் பாரப்படாதபடி, இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு தருணமாக நாம் மாற்றிக்கொள்வோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றித்தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக நாங்கள் உம்முடைய வார்த்தை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, அப்பா, தாவீது ராஜாவுடைய ஒரு சாட்சி, என் கண்கள் எப்போது உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, அந்த நோக்கி பார்க்கிற கண்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் இன்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்களும் எப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, அந்த பிரகாசமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒருபொழுதும் வழி தவறி போகாதபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பார்க்கிற கண்கள். ஆண்டவரே, எங்களுக்காக பிதாவோடு பரிந்து பேசுகிற கண்கள். ஆண்டவரே, எங்களுக்காக இரக்கம் பாராட்டுகிற கண்கள். ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய பாரங்களை பார்த்து எங்களுக்காக இறங்குகிற கண்கள். ஆண்டவரே, இன்னுமா எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவ நீர். ஆண்டவரே, எங்கள் உள்ளம் திரிகளை ஆராய்ந்து அறிகிற தேவ நீர். ஆண்டவரே, அவ்விதமாய் ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து ஆண்டவரே, நீர் எங்களை நீதியின் பாதையிலே நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாய் நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்களானது இந்த உலகத்தின் பின்பதாக செல்லாதபடி, செல்வங்களின் புகழ்களின் மேன்மைக்கு பின்னாக செல்லாதபடி, ஆண்டவரே, உமக்கு பின்பதாக ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எப்பொழுது உண்மையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, இதோ பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த பலவீனத்தினாலே ஆண்டவரே வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தன்னுடைய குடும்பங்களை பிரிந்து, மனைவியை பிரிந்து, கணவரை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, பெற்றோர்களை பிரிந்து தனியாய் மருத்துவமனையிலே ஆண்டவரே படுகிற பாடுகள், பிரயாசங்கள் ஆண்டவரே, அவற்றை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நீர் அவர்கள் மேல் தெளிங்க ராஜா. அப்பா, அவர்கள் உட்கொள்கிற ஒவ்வொரு மருந்து மாத்திரையில உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளுக்கு என் தேவனே நல்ல ஒரு பரிபூரண சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமாய் நீர் செய்ய போற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் படிப்பு நிமித்தம், பணி நிமித்தம் தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உன்னதமான மறைவிலை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் மருத்துவமனையிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வார்டிலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே அப்பா அவர்கள் மீது தெளிக்கப்படட்டும் ராஜா. அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவர்களோடு உடைய கிருபை கூடவே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்த தயவிற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. எங்களிடத்துல யார் யாரெல்லாம் ஜெபியுங்கள் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம், பாரங்களுக்காக ஜெபிக்கிறோம், மனபாரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அருளுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே ஏதோ உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய சமாதானத்தினால் இந்த உலகத்தை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களிடத்திலே பாவங்கள் உண்டு ராஜா, மீறுதல்கள் உண்டு ராஜா, அக்கிரமங்கள் உண்டு ராஜா. ஆனாலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைய செய்கிற தேவன், அவர்கள் முகங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன். அவ்விதமாய் நீர் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை உம்முடைய சமூகத்திலே தரை மட்டும் தாழ்த்துகிறோம். குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும். மீ பிரமுலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவர் மேல அதிகமாய் இருப்பதாக. ஆமென்.